ஹலோ கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் அர்ணவ் பேசுகிறேன், டெக் அரீனா யூடியூப் சேனல்லேருந்து. ஏன்னா அவன் டக்குன்னு தமிழில் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட சேனலில் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்மி K20 அந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ரெட்மி K20 எல்லா வருஷமும் ஒவ்வொரு சீரீஸ் ஆரம்பித்து அதை 2 ஃபோன் 3 ஃபோன் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சீரீஸே விட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது MI மேக்ஸாக இருந்தாலும் சரி, MI A சீரீஸாக இருந்தாலும் சரி, இப்போது லான்ச் பண்ண போக்கோவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இவங்க வந்து 2-3 ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவதாக இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சீரீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரெட்மி K சீரீஸ். இந்த K சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கில்லர் சீரீஸ். ஆமாம், சரி, அப்படி என்ன கில்லராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி K20 ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஓவர்வியூ, அதோட ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சிவானா சொன்ன மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த மணி கூட அடிச்சிருங்க. அப்போ தான் என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் மணி மாதிரி அடிக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ரெட்மி K20 பற்றி பார்ப்போம். ஸோ ரெட்மி K20 சரி, என்னதான் இந்த ஃபோனோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துடலாம். சரி, K20 அதாவது கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மற்ற ஃபோன்ஸை கில் பண்ணுற மாதிரி இதுக்கிட்ட என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது நம்ம பார்ப்போமா? ஸோ ரெட்மி K20 இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக ஃபஸ்ட்டு வெளியேந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.39 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட்மி ஃபோனுக்கு AMOLED டிஸ்பிளேன்ற ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த AMOLED டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல விவிட் கலர்ஸ் இருக்குது, இங்கியர் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமரா எங்கடா அப்படின்னு பார்த்தோன்னா, என்னடா புது ட்ரெண்டாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அந்த பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பாப்அப் கேமராலையும் ஒரு நல்ல ஒரு லைட்டு வரும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாப்அப் கேமராவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக கூட ஒர்க் ஆகும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எல்இடி வரும்போது பாப்அப் கேமரா மேலே வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த பாப்அப் கேமராவோட மேலே இருக்கிற கட் அவுட்டில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்கே அப்படின்னு கேட்டால், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இது 7th ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட அந்த அளவு ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைமரி சென்சர் வந்து ஒரு Sony 5MX 582 சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.75 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. Sony IMX 586 வந்து ரெட்மி K20 ப்ரோவில் இருக்குது. Sony IMX 582 வந்து 48 மெகா பிக்சல் சென்சர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சரும், ஒரு 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சர் வித் 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெட்மி K20 கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா பாப்அப் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சர் இருக்கிற கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் தோ வருது. அண்ட் ஃபோனோட கீழ்பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டெரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ சவுண்டும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஸ்பீக்கர்ஸ் ரெட்மி K20 போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு தெரியல, இன்னும் நல்லா யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஒரு USB Type-C கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரெட்மி K20 ப்ரோவில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா SD கார்டே போட முடியாது, வெறும் 2 சிம் மட்டும்தான் போட முடியும். மேலே பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவோட கட் அவுட் இருக்குது, அந்த சின்ன ரவுண்ட் இருக்குது, அது நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 3.5 மில்லிமீட்டர் ஜாக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இது 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கோட ஒரு ஃபீச்சரா அப்படின்னு சொல்லணும்னா 2019 நிறைய ஃபோன்ஸில் அது கிடையவே கிடையாது. ஸோ ரெட்மி K20 கொடுக்குறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனுக்கு ஒரு ரெட் கலர் அஸ்தட்டிக் லுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓவராலாக இதோட பில்ட் பற்றி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப வழுவழுப்பாக இருக்குது. அதனால் ரெட்மி வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அந்த கேஸ் போட்டாலுமே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. என்னோட சஜஷன் என்னென்னா ஒரு நல்ல பம்பர் கேஸும் ஒரு நல்ல டெம்பர்ட் கிளாஸும் போட்டிங்கன்னா உங்கள் கையிலேருந்து இந்த ஃபோன் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விழாமல் இருந்தால் சரி. அடுத்தது வந்து இன்டர்னல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்டர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 730 சிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் குவால்காம் சிப் அப்படின்னு சொல்லலாம். இதில் Kryo 470 CPU ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 nanometer ப்ராசஸிங். ஸோ பவர் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து Adreno 618 கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ஜியெல்லாம் உங்களுக்கு வந்து ஆடலாம். பட் ஹெச்டிஆரில் ஆட முடியுமா, அல்ட்ராவில் ஆட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட முடியாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் பேலன்ஸ்ட் அந்த ஒரு செட்டிங்ஸில் வந்து பப்ஜி வந்து 60 FPS கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் ஆடின வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அல்ட்ராலலாம் ஆனிங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு விளாடலாம். ஸோ இதை தவிர்த்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வருது. பட் இன்டென்சிவ் பப்ஜி அண்ட் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் எனக்கு வந்து தோணிடுச்சு. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Android 9ல் ரன் ஆகுது. MIUI 10.3.6ல் ஓடுது. அண்ட் அதுக்கப்புறம் சார்ஜிங்கை நான் சொன்ன மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் ஆகும். 27 வாட் வந்து K20 Proவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து போக்கோ கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் இதோட ப்ரைஸ் பற்றி பேச போகிறேன். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6GB 64GB பொறுத்த வரைக்கும் 22,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 23,000 ரூபாய் வந்து 6/120GB கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குன்னு சொல்ல. ஒரு 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் கம்மியாக இருந்தால் இது ஒரு பெஸ்ட் வர்தி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸிங்கை பற்றி சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி போக்கோ F1 உங்கள் மைண்டில் ஞாபகம் வரலாம். ஏன்னா போக்கோவில் வந்து Snapdragon 845 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Snapdragon 730 கொடுத்துருக்காங்க. போக்கோக்குன்னு தனி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த K20க்கு தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ போக்கோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு IR ஃபேஸ் ரெகக்னிஷன் அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சிப் Snapdragon 845 சிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமிங்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே ஆடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிசைனை பொறுத்த வரைக்கும் போக்கோவை நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. பிளாஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமராஸ் கூட போக்கோவை கம்பேர் பண்ணால் K20 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமரா பர்சன், ஒரு லுக் அண்ட் ஃபீல் பர்சன், அண்ட் ஒரு 2019 ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா K20 போகலாம். இல்லை எனக்கு கேமிங் தான் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா போக்கோ வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக K20 பற்றி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் திருப்பி சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க மணி அடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபோனில் என்னோட நோட்டிஃபிகேஷன் மணி மாதிரி அடிக்கும். ஸோ இந்த வீடியோட நான் விடைபெறுகிறேன். இது ஆர்னவ் சைனிங் ஆஃப். பை.